ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யார் நம்ம கூட இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி தாய்ப்பால் வங்கிகள், முக்கியமா ஹியூமன் மில்க் பேங்க் குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியுடைய குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் டி சங்கீதா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். அதாவது இந்த உலகத்திலே புனிதமான ஒரு செயல்னா தாய்ப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதை தாண்டி தான் அடுத்த கட்டம். ஏன்னா குழந்தை பிறந்து முதல் உணவு தாய் தான் கொடுக்கிறது. சோ இந்த தாய்ப்பால் வங்கி அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது டாக்டர்? இந்த தாய்ப்பால் வங்கின்றது பார்த்தீங்கன்னா 1909 ஆஸ்திரியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த தாய்ப்பால் வங்கி வந்து செயல்படப்பட்டது. நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1989 மும்பையில் டாக்டர் அர்மிதா பெர்னாண்டஸ்ன்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வங்கி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த்தில் இருக்கிற தாய்ப்பால் வங்கி தான் டாக்டர் குமுதா மேடமால் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஓகே. இதோட ஆக்சுவலாக எதுக்காக இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டைமில் வந்து மதர்ஸால் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆமாம். அது வந்து என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். மதர்னால, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் வெளியில் டெலிவர் ஆகுறாங்க, பேபிஸ் வந்து முன்னாடியே வந்துடுது. ஸோ பேபிஸ்க்கு வந்து மதர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஓகே. சில டைமில் வந்து என்ன ஆகும்னா, குறைமாத குழந்தைகள், லோ பர்த் வெயிட் பேபிஸ், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற சைல்டுக்கு வந்து மதர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மில்க் சப்ளை வந்து வராது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, அந்த ஃபீடிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த மில்க் பேங்கோட கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு பால் தன் குழந்தைக்கு தேவையான பால் போக மீதி இருக்கிற பாலை மதர்ஸ் வந்து அந்த பேங்க்ல டொனேட் பண்ணும்போது அந்த மில்கை வந்து ப்ராசஸ் பண்ணி தேவையான குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த தாய்ப்பால் வங்கியோட முக்கியமானது. கலெக்ட்ஸ், ப்ராசஸஸ் அண்ட் டிஸ்பென்ஸ். ஓகே. ஒரு சேவை தான் இது ஆக்சுவலி சொல்ல போனா. உண்மையாலுமே அதாவது ஒரு மகத்துவமான சேவைன்னு சொல்லலாம். ஓகே. நம்ம கூட இந்த தாய்ப்பால் வங்கி பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்காக பீடியாட்ரிஷியன் டாக்டர் சங்கீதா அவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமா பதில் சொல்ல போறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். முதல் நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன். ஓகே. வணக்கம். யார் இங்க இருந்து? சூப்பர். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கால் பண்றவங்க தயவு செய்து உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பேசுறதும் உங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறதும் எல்லாருக்கும் கேட்கும். நம்ம கூட டாக்டர் சங்கீதா அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், இந்த தாய்ப்பால் வங்கி ஏன் அவசியம் டாக்டர்? அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் தாய் வந்து பால் கொடுக்கறது வந்து இமீடியட்டாக சில குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அது வந்து மதர் ரீசனாக இருக்கலாம், இல்லை பேபி ரீசனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ்க்கு வந்து மில்க் சப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த மில்க் பேங்க். இது வந்து 3 டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்னுவாங்க, இன்னொன்று வந்து லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ், இன்னொன்று லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ். இது என்ன டிஃப்ரென்ஸ் இது 3த்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெலிவரி பாயிண்ட்ஸ்லையும் இருக்கிறதுக்கு பேர் வந்து லாக்டேஷன் சப்போர்ட்டிங் யூனிட்ஸ். அது வந்து என்னன்னா, அவங்களோட வேலை என்னன்னா, ஒரு மதர் வந்து டெலிவர் பண்ண உடனே அந்த பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஓகே. சோ அங்க வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங். இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல, எல்லா டெலிவரி பாயிண்ட்ஸ், எல்லா பிஹெச்சிஸ் எங்கெல்லாம் டெலிவரி நடக்குதோ அது எல்லாமே லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ். ஒரு லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகே. லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து இந்த சப்போர்ட் பண்ணுறதை விட அது கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மதருக்கு சப்போஸ் மில்க் சப்ளை ஏதாவது கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி திருப்பி அந்த பேபிக்கு ரீஃபீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட்னா அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சுப்பீரியர் யூனிட். அது வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சேர்த்து
அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாஸ்சுரைசேஷன் அப்படின்னு பதப்படுத்துதல் அந்த ப்ராசஸையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸோட மெயின் ரீசன் என்னன்னா பல மதர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி பாஸ்சுரைஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிட்டு எந்தெந்த பேபிக்கு தேவையோ அந்தந்த டைம்ல டிஸ்பென்ஸ் பண்றது. ஓகே. ஸோ மதர் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாத பேபிக்கு நம்ம சப்ளை ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பாஸ்சுரைஸ்ட் டோனர் ஹியூமன் மில்க். ஓகே, நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு பீரியட்ல இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படி ஃபீட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஃபீட் பண்ண கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் நிறைய இருக்கும். ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம். வணக்கம் மேடம். மதி. மதியம் வணக்கம். ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க. ராயப்பேட்டை வெங்கட். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். மேடம் ஒரு 2 கேள்வி இருக்கு மேடம். சொல்லுங்க சார். சொன்னீங்க இது வந்து ஸ்டோர் பண்ணி பல தாய்மார்கள்ட்ட கலெக்ட் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இதுக்கு வேலிடிட்டி பீரியட் 1. ஓகே. 2வது இப்போ ஒரு இன்னொரு பதிலும் சொன்னீங்க, ஒரு சில காரணங்களால குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல, அவங்களுக்கு வந்து கம்பல்சரி 6 months கொடுக்கணும் as per WHO norms. ஆமாம் சார். இது நீங்க 6 மாசமே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரீ, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம என்ன இந்த மில்க் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதர் வந்த உடனே தே வில் கிவ் ஜென்ரலைஸ்ட் கவுன்சிலிங். ஒரு கவுன்சிலிங் என்னென்ன அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், அவங்களுக்கு வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, ஒரு 1-on-1 கவுன்சிலிங் செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வி வில் ஒரு கன்சென்ட் வாங்கணும். ஸோ இந்த மில்க் டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ வாலண்டரியாக ஒரு மதரே வந்து எனக்கு கொடுக்க விருப்பப்பட்டு கொடுக்கணும், அதுதான். ஸோ ஒரு வாலண்டரி கன்சர்ன் வாங்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 2-3 டிசீஸுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த டெஸ்ட் அவங்க பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் நெகட்டிவ் ஆனால் தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஓகே. ஸோ அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா HIV, HBsAg-ன்னு அந்த மஞ்சக்காமலைக்குரிய டெஸ்ட்டு, அப்புறம் VDRL, இந்த 3 டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸும் இருக்கணும். அவங்க வந்து ஒன்ஸ் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மில்க் எக்ஸ்பிரஷன் பண்ணி அந்த மில்க் எக்ஸ்பிரஸ் ஆன மில்கை வந்து பூல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மதருக்கும் தனித்தனியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் ஒரு less than 5 mothers. ஓகே. ஸோ மேக்ஸிமம் 5 mothers பண்ணலாம். less than 5 mothers நம்ம பூல் பண்ண மில்கை வந்து பாஸ்சுரைஸ் பண்ணிட்டு பாஸ்சுரைஸ் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் கல்ச்சருக்கு அனுப்பணும். ஓகே. ஸோ அந்த கல்ச்சர் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மில்கை வந்து நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் ஆன் வென் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கல்ச்சர் நெகட்டிவ் மில்கை வந்து டீப் ஃப்ரீசரில் -20 degree Celsius நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ தான் இந்த சார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி நம்ம டீப் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மில்கை 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பட் அது கல்ச்சர் நெகட்டிவ் மில்காக இருக்கணும். ஓகே. 6 months வரைக்கும் நம்ம அது வேலிட் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் டீப் ஃப்ரீசர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து 3 months மேக்ஸிமம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளோட ஓன் பேபிக்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது அது 3 months வரைக்கும் அன்பாஸ்சுரைஸ்ட் மில்கே கொடுக்கலாம். ஓகே. இப்போ இன்னொரு சந்தேகம் வருது டாக்டர். இப்போ வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒரு ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, பட் அவங்களுக்கு செக்ரிகேட் ஆகிட்டே இருக்குன்னா அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ்லேயே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தாராளமாக பண்ணி வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு கலெக்ஷனில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவரோட 2 கேள்விக்கும் நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன். இந்த பாஸ்சுரைஸ்டு டோனர் ஹியூமன் மில்க், அதாவது தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குற பாலுக்கு பேர் பாஸ்சுரைஸ்டு டோனர் ஹியூமன் மில்க், PDHMன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 6 மாதம் காலம் வரை தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறீங்க. நீங்கள் இந்த PDHM 6 months கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த PDHM வந்து மதர்ஸ் ஓன் மில்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகே. மதர்ஸ் ஓன் மில்க் இஸ் சுப்பீரியர் டு ஆல். அந்தந்த குழந்தைக்கு தேவையான அந்தந்த தாய் அந்தந்த குழந்தைக்கு கொடுக்குற மில்க் தான்
இருக்கிறதுலே சுப்பீரியர். ஏன்னா இது எல்லாமே ஒரு கஸ்டம் மேடாக இருக்கும். சப்போஸ் ஒரு ப்ரீடம் பேபிக்குரிய மில்க் வந்து ஒரு ப்ரீடம் மதரோட மில்க் வந்து அந்த ப்ரீடம் பேபியோட க்ரோத்துக்கு தேவையான மாதிரி இருக்கும். அதுவே ஒரு டேர்ம் பேபினா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தாய்ப்பால் ஒன்றுனாலும் அது குழந்தைக்கு குழந்தை அது வந்து வேரி ஆகும். அது கஸ்டம் மேடாக இருக்கும். ஸோ இதனால நம்ம அந்த மதர்ஸ் ஓன் மில்க் தான் வந்து இருக்கிறதுலே சுப்பீரியர். இந்த PDHM மில்க் வந்து ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணதான். அந்த மதருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாம போகலாம். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ மில்க் சப்ளை இருக்கலாம் இனிஷியல் டேஸ்ல, இல்ல பேபி வந்து NICUல இருக்கலாம், மதர் வந்து வேற எங்கேயாவது அட்மிட் ஆயிருக்கலாம், இல்ல பேபிக்கு வந்து சக்கிங்லாம் ஒழுங்கா இல்லாம ஒரு ப்ரீமெச்சூர் பேபியா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மதர் கிட்ட இருந்து அந்த குழந்தையால டைரக்டா ஃபீட் எடுத்துக்க முடியாத தருணத்துல ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த PDHM. பட் இந்த PDHM வச்சு நம்ம வந்து தாய்ப்பால் வங்கியில இருந்து வர பாலையே வச்சு நம்ம அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும்னு நினைக்க கூடாது. அது பண்ணவும் முடியாது. ஸோ அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த மதருக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ரொம்ப தெளிவா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். சந்திரசேகர் சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. ஓகே டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லிருந்தீங்க இந்த பிரஸ்ட் ஃபீட் பத்தியும் சொல்லிருந்தீங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, அந்த ரூம் டெம்பரேச்சர்ல விற்கக்கூடிய அந்த ஒரு மில்க் அப்படிங்கறது மேக்ஸிமம் 4 hours தான் அதனுடைய கெப்பாசிட்டியா? ஆமா சார். ரூம் என்ன இப்போ காலையில தாய்மார்கள் போயிட்டாங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு குழந்தைக்கு இந்த ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடிய மில்க் வந்து நான் கேள்விப்பட்ட 4 hours யூஸ் பண்ணினோம் அப்படின்ட்டுன்னு. அது எந்த அளவுக்கு உண்மை அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த மில்க் வந்து அதிகமாக சுரக்கணும் பெண்களுக்கு, சிலருக்கு அந்த அளவுக்கு சுரக்கல அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள்ல அவங்க வந்து மேற்கொள்ளலாம்? ஏன் சிலருக்கு வந்து அந்த மில்க் ஃபீட் பண்ற அளவுக்கு சுரக்க மாட்டேங்குது சில எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல? அதை பத்தியும் சொல்லுங்களேன். கண்டிப்பா மேடம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது வந்து கலெக்ஷன் ஆஃப் மில்க் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வந்து 4 hours வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து வெளியில் வச்சுருந்தோன்னா அந்த பாக்டீரியல் க்ரோத்லாம் வந்து அந்த சைல்டுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நம்ம WHO ரெக்கமெண்டேஷன் படி 6 hours வச்சுக்கலாம். பட் நம்மளது வந்து ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரின்றதுனால 4 hours வரைக்கும் இட் இஸ் அட்வைசபிள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம். நம்ம வந்து சப்போஸ் மோஸ்ட்லி எப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைப்போம்னா, மதர் வந்து ஒர்க்கிங் மதர், இல்லை ஏதோ ஒரு சம் ரீசன் பேபி விட்டு அவங்க பிரிஞ்சு போகிற டைமில் மற்ற யாராவது ஒருத்தர் ஃபீட் பண்ணி வைக்கும் போது தான் நம்ம அந்த மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் அந்த டியூரேஷன் வந்து ப்ரொலாங்டாக போகும்போது 24 hours கூட நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரோட சில்லர் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சில்லர் கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம மில்க் பேக்கெட்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுதான் சில்லர் கம்பார்ட்மெண்ட். அதில் வந்து ஒரு 4 degrees Celsius வரைக்கும் இருக்கும். அங்கே வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 24 hours மேலேயும் நம்ம ஸ்டோரேஜ் தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃப்ரீசரில் -20 degreesல ஸ்டோர் பண்ணும்போது 3 months வரைக்கும் ஹோம் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் தேவை. ஏன்னா இப்போ நம்ம எல்லா விமனும் மோஸ்ட்லி தே ஆர் ஆல் ஒர்க்கிங். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு 1 year வரைக்கும் மெட்டர்னிட்டி லீவ் தராங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ்ல அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அட்வைஸ் படி 2 years வரைக்கும் பேபிக்கு வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறோம். 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 2 years வரைக்கும் இதர உணவுகளோடு சேர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மதர் ஒர்க்குக்கு போகணும் போது ஒரு கேர் கிவர் யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கப்போ இல்லை பாலாடையிலையோ அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா டாக்டர், நம்ம ஃப்ரிட்ஜுக்கு அதாவது ரெஃப்ரிஜரேட்டருக்கு கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது எடுத்து வெளியில் வச்சு இப்போ இந்த நார்மல் ஜூஸ் கொடுத்தாலே கூலிங்லாம் போனதுக்கப்புறம் எஸ் தட்ஸ் a good question. அப்படி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லியூக்வார்ம் வாட்டரில் ஒரு மிதமான சூடு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த கண்டெய்னரை அதில் வச்சுட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 4 hours நம்ம அதை வெளியில் வச்சுக்கலாம். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
ஓகே, நேர்களே நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், இப்போ பொதுவாகவே அந்த காலத்தில் பாட்டிங்கள் இல்லை நம்ம அம்மாக்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்னா உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வேலைக்கு போகும்போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலே அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய இருக்கு. வெரி ட்ரூ, அந்த மித் இருக்குதான். பட் இப்போ வந்து எல்லாம் நம்ம எல்லாம் எஜுகேட்டடாக இருக்கோம், சயின்ஸ் வளருது, எல்லாமே இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்மளும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். ஓகே டாக்டர், வணக்கம். ரெயின்போ யாருங்க இருந்து? ஓகே டாக்டர், என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, எந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் டாக்டர்? எந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியம் அண்ட் அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்? தாய்ப்பால் வங்கி வந்து மெயினாக ப்ரீடம் பேபிஸ், குறைமாத குழந்தைகள், இடை குறைவாக பிறந்த குழந்தைகள், 2.5 கிலோவுக்கு கம்மியாக இடை குறைவாக பிறந்த குழந்தைகள், ஆர்ஃபன் பேபிஸ், நிறைய அம்மா சில டைம் இறந்துருவாங்க மெட்டர்னிட்டி டைமில், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க, சில அபேண்டன் பேபிஸ், அதாவது தாய் தந்தையர் வந்து விட்டுட்டு போன குழந்தைகள் எல்லாம் அரசு மருத்துவமனை வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. மதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, மதருக்கு ஏதாவது ஒரு லாக்டேஷன் ப்ராப்ளம், லாக்டேஷன் ஃபெயிலியரோ இல்லை ஒரு மில்க் சப்ளை வந்து இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாலும் அந்த டைமில் அந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாகுது. இல்லை மதர் ஏதாவது சிக்காக இருக்காங்க, மதர் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இந்த தாய்ப்பாலை தானமாக வழங்குறதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு நான் ஃபார்மோஸ் சொன்னது வாலண்ட்ரி, இட் இஸ் அ வாலண்ட்ரி மூவ்மெண்ட், அதாவது அந்த மதரோட வில்லிங்னஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க ஹெல்த்தியாக ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த 3 டெஸ்ட் எடுத்து, ஆமாம், அந்த 3 டெஸ்ட் எடுத்துருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ப்ரீவியஸாக ஒரு 1 இயர்க்குள்ளே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவ் வைரல் லீஷன் எதுவும் பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஓகே. லைவ் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சினோ இல்லை எம்எம்ஆர் வேக்சினோ லைவ் வேக்சின்னா எடுத்திருந்தாங்கன்னா 3 monthsக்கு வந்து அவங்க டொனேட் பண்ணக்கூடாது. ஓகே. இதுல தான் வந்து பண்ணக்கூடாதுன்றதுங்க. இது இல்லாத மற்ற யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ யாருங்க இருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டைல இருந்து கலீல் அமர் பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சொல்லிட்டு இருக்கீங்க, தாய்ப்பால் வார நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி சார். சில கேள்வி என்னென்ன 2 கேள்வி. சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நேயர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, இவங்க டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இவங்க எங்க அது வந்து தேர்ந்தெடுக்கிறது? அது ஒண்ணு. இப்ப நிறைய பேருக்கு தாய்ப்பால் கிடைக்கல, இப்போ அவங்க அதுக்கு தேடுறாங்க, அது எங்க வந்து வங்கியை அணுகிறது? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. 2 கொஸ்டின். ஓகே. ஸோ யார் எங்கே கொடுக்கணும், எங்கே வாங்கணும், இதுதான் அவரோட டவுட்டு. ஓகே. ஸோ வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனைகள், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எய்தர் சிஎல்எம்சி அதை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் இருக்கும், இல்லாட்டி எல்எம்சி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற யூனிட் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் கொடுக்கலாம். இது இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது. பட் கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம வந்து எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இது வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட நீட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பேபி ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி டைம் 60 to 70 பேபிஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு 40 to 50% பேபிஸ் வந்து மில்க் பேங்க் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 to 2 liters ஆஃப் மில்க் வரைக்கும் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே கலெக்ட் பண்ணுற மில்க் வந்து அங்கே இருக்கிற பேபிஸ்க்கு தான் யூட்டிலைஸ் ஆகும். அண்ட் ஈவன் அங்கே இருக்கிற மதர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணுன்னாலும் அந்த மதர் வந்து அந்த இண்டிகேஷன் அந்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் அந்த பேபிக்கு வந்து அந்த மில்க் போய் சேரும். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொடுக்க முடியல அப்படின்றதுனால அதை எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு கிளியர் கட்டாக இந்த காரணத்துக்காக இந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல, அதனால நம்ம தாய்ப்பால் வங்கியிலேருந்து இந்த குழந்தைக்கு இவ்வளோ ml கொடுங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அதை கொடுக்க முடியும். நம்ம பிடிஹெச்எம் மில்க் கொடுத்தா கூட சைட் பை சைட் அந்த மதருக்கு ஏன் வரல அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மதரோட ஓன் மில்க் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்றது, எப்படி வந்து அதை நார்மலைஸ் பண்ணி குழந்தைக்கு ஃபீட் பண்ண வைக்கிறதுன்றது பேரலா ஒர்க் பண்ணி ஒன்ஸ் இந்த மதர்ஸ் ஓன் மில்க் இன்க்ரீஸ் ஆக இந்த பிடிஹெச்எம் கொடுக்கறத டிக்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து
அந்த பேபியை வந்து டைரக்ட் பிரஸ்ட் ஃபீட்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த லாக்டேஷன் சப்போர்ட் டீமே இருக்குது. ஏன்னா ஒரு மில்க் பேங்க்கில் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு பீடியாட்ரிஷியன் ஆர் ஒரு நியோனட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் 3 to 4 லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், ஒரு லாக்டேஷன் மேனேஜர், ஒரு டெக்னீஷியன், ஹெல்பர்ஸ், அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 மெம்பர்ஸ் ஒரு மில்க் பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஒரு பெரிய யூனிட்டே இருக்கும் கண்டிப்பா. சூப்பர் டாக்டர். நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஏசாபர்ல இருந்து என் பேர் சங்கர். சொல்லுங்க சார். மேடம் என்ன டவுட்னா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாய்க்கு பால் வரும் வராது அப்படின்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா மேடம்? சார், எல்லா தாய்க்குமே அந்த குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு பால் வந்து கண்டிப்பா சுரக்கும் சார். அதுதான் நேச்சர், அதுதான் இயற்கை. சரிங்களா? எதனால சில தாய்க்கு வராம போகுது அப்படின்னா, எய்தர் டிலேட் இனிஷியேஷன், அதாவது லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபீடிங்கு, இல்லாட்டி அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லை போதுமான அளவு ஊட்டச்சத்து இருக்காது, இல்லை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ண வேண்டியது தான் மருத்துவர்களும் குடும்பத்தினர்களோட பொறுப்பு. ஆனால் எந்த தாய்க்குமே இந்த அம்மாவுக்கு வரும் இந்த அம்மாவுக்கு வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லா தாய்க்குமே. சொல்லுங்க சார். கம்பல்சரி எல்லாருக்குமே அந்த பால் சுரக்குமா? கண்டிப்பா உறுதியா இருக்கும். அப்படி அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மருத்துவரை வந்து அணுகணும். அந்த டைம்ல மருத்துவரையோ இல்லை லாக்டேஷன் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸையோ நம்ம அணுகி என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கணும். அதான் மேடம், இப்போ எங்க ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. ஓகே. ஆனா பால் வரல. அந்த டைம்ல போயிட்டு பக்கத்து பெட்ல இருக்கிற மதர் கிட்ட போயிட்டு எங்க அம்மா கூட்டு போயிட்டு, நானும் பிளைண்டு, எங்க ஒய்ஃபும் பிளைண்டு, அவங்க கிட்ட போயிட்டு, அப்போ சொசைட்டில பால் இல்ல இல்லாத போது இப்ப அங்க போயிட்டு கேட்கும் போது ஒரு அச்சமா இருக்கு. இப்ப சொசைட்டில இருந்துச்சுன்னா கேட்கணும்னு அவசியமே இல்லை, அங்க போயிட்டு வாங்கிக்கலாம், இல்ல டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரம்பத்துல மதருக்கு பால் வராம இருக்கு பாத்தீங்களா, இப்ப அவங்க மறுபடியும் வெளியில வந்துடுறாங்க, திருப்பி வந்து சொசைட்டில கேட்டாக்கா பால் தருவாங்களா? ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து ஓகே புரியுது எனக்கு. சரி, கேட்டு முடியுங்க. நான் சொல்றேன். இருங்க மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க மதர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பொண்ணோ புள்ளியோ ஒரு 8 வயசோ 5 வயசுலயோ அந்த மதர் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஓகே, இறந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பாத்திருக்கேன் இப்போ சமயத்துல. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இறந்துடுறாங்களா, இல்ல உடம்புல வந்து அவங்களுக்கு அந்த பிரசவம் முடிஞ்சு அந்த தாய்ப்பால் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிளட் ஏதாச்சும் ஏற்றி அனுப்பலாம்ல, அதை உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி இது பண்ணலாம்ல. இருக்காங்க அந்த மாதிரி. நான் நிறைய பிளைண்டா இருந்தாலும் பிளைண்ட் ஃபேமிலில இப்போ ரீசனா பாத்திருக்கேன். 2 குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்தது. அவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டிருக்கலாம், ஆனா தடுத்து நிப்பாட்டல. அதனால இப்ப 3வது பையன் பிறந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. திருச்சியில ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் இறந்துருச்சு. ஆனா இவங்க 2 பேருக்குமே தான் தாய்ப்பால் இல்லாத ஒரே காரணம் தான். ஓகே 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 சார். நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு மதர் வந்து ஃபீடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிங் வந்து மல்டி ஃபேக்டோரியல் மேடம் நிறையா இருக்கும். அதாவது ஒரு நல்ல டயட் இருக்கணும் மதருக்கு. அடுத்தது வந்து மினிமம் வந்து 3 to 4 liters ஆஃப் வாட்டர் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது, அது அப்படியே இதுவாயிரும். அதே மாதிரி தான் இப்போ மில்க் வந்து செக்ரீட் ஆகணும்னா அது செக்ரீட் ஆகிறதுக்குரிய வேலையை அந்த பிரெஸ்ட்க்கு வந்து நம்ம தரணும், அந்த மார்பகத்துக்கு நம்ம தரணும். ஸோ 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தை நார்மலாக இருந்தாங்கன்னா பேபியை சக் பண்ண விட்டாலே அது ஒரு பெஸ்ட் ஸ்டிமுலை. சப்போஸ் பேபி ஏதோ சிக்காக இருக்காங்க, இல்லை பேபியால் பண்ண முடியல, குறைமாத குழந்தையா இருக்குன்னா பிரெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு. ஆமாம். ஸோ மேனுவல் பம்ப்ஸ், எலக்ட்ரிக் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து என்னன்னா ஒரு பேபியோட சக்கிங்கை மிமிக் பண்ணும். ஓகே. ஒரு பேபி என்ன பண்ணுதோ அதை வந்து ஒரு மிஷின் பண்ற மாதிரி அதை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பம்ப்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது
அந்த பிரஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் மூலம் என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓகே இந்த மதருக்கு வந்து மில்க் தேவைப்படுது ஒரு அதனால அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா செக்ரேட் ஆகி அந்த மதருக்கு வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்காது. ஸோ 2 ml 5 ml 10 ml பட் கிராஜுவலி அவங்க அதை ரெகுலராக பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் நான் வந்து 0லேருந்து 100 ml போன மதர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நானே வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் அதை போது தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜென்ரல் பப்ளிக்கும் பால் இல்லைன்னு ஒரு 10 வாட்டி சொன்னோன்னு வச்சுங்களேன், அந்த மதர் நம்பிடுவாங்க, ஆமாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பால் இல்லை வராது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக நம்ம ஒர்க் ஆன் பண்ணணும். சப்போஸ் நல்ல டயட்டே இல்லை, மதருக்கு வந்து தூக்கமும் இல்லை, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பம்ப் மட்டும் பண்ணோம்னா இட் வில் நாட் ஒர்க். ஓகே. ஸோ நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் மோர் இமோஷனல். சரிங்களா? ஒரு அம்மா வந்து ஏன் நம்ம ஒரு தாய் ஒரு அம்மா வீட்டுக்கு அனுப்புறோம், இப்போ நான் அதான் கேட்க வந்தேன். ஸோ அது வந்து அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவங்க வளர்ந்த இடமா இருக்கும், கன்வீனியன்ட்டான பிளேஸாக இருக்கும். ஸோ மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் இமோஷ்னலாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்டோட ஒரு அரவணைப்பு இருக்கணும், குடும்பத்தோட ஒரு அரவணைப்பு இருக்கணும், சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவங்களும் அந்த பீரியாடிக்காக ஒரு பம்ப் பண்ணாங்கன்னா 100% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னா அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக பண்ணணும். நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் ஸ்டாப் பண்ண மதர்ஸ்க்கெல்லாம் கூட ரீலாக்டேஷன் பண்ணி திருப்பி வந்து ஃபீடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேவை வந்து ட்ரஸ்ட் அண்ட் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். அண்ட் பீரியாடிக்காக ஒரு லாக்டேஷன் சப்போர்ட் டீமோட அவங்க அசோசியேட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மதர்ஸ் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க அந்த டைமில். எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருக்கும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ என்னன்னு புரியாது. அண்ட் ஃபஸ்ட்டு 2 days பார்த்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அந்த கொலஸ்ட்ரம் இந்த சீம்பால்னு சொல்லும் போது குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சில டைம் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வரல, ஓகே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு அவங்களே பர்சீவ் ஆயிடுவாங்க. கரெக்ட். பக்கத்தில் இருக்க ஒரு 4 பேர் உனக்கு ஒன்றுமே இல்லை, குழந்தை அழுகுது, ஒரு 2-3 பேர் சொன்னாலே ஓகே அவ்வளோதான் டூம்டு, ஓகே நம்பிடுவாங்க. ஸோ திருப்பி நமக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது இட்ஸ் பிக் திங். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் அதில் இது எல்லாமே மீட் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், தாய்ப்பால் வங்கின்றது வந்து கம்ப்ளீட்டாக பால் வாங்குற ஒரு இடம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே பால் எடுத்து வைக்கிறாங்கன்னா நம்ம போய் பால் வாங்கிக்கலான்றது ஒரு தவறான எண்ணம். அது அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற பால் வந்து யாருக்குன்னா எந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு மருத்துவர் ஆலோசனையோட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த குழந்தைக்கு கொடுப்போம். அந்த கொடுக்குற குழந்தையோட தாய்க்கும் சைமல்டேனியஸாக அவங்களோட மில்க் சப்ளையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணி அந்த மதர் வந்து ஓன் ஃபீட் கொடுக்குற அளவுக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேல மதரே அந்த பேபியை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ ஒன்லி இட்ஸ் ஒரு டிஸ்பென்ஸ் பண்ணுற ஒரு இடம் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அ பிளேஸ் டு ட்ரீட் த லாக்டேஷன் ப்ராப்ளம். ஓகே. இப்போ இவர் கேட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்போ ஃபீட் பண்ணுறாங்க, பட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபீடிங் வரல, அப்போ மறுபடியும் மில்க் பேங்க்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதுதான் மேடம், நம்ம டைரெக்டாக போய் அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து ஃபீட் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு அவங்க வந்து செக் பண்ணணும். ஓகே. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி நிஜமாலுமே ஃபீடிங் தான் ப்ராப்ளமா இல்லை சைல்டுக்கு வேறு ஏதாவது இஷ்யூவா? ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் போதே அந்த சைல்டோட லாக்டேஷன் நீட் பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த குழந்தையுமே வந்து மதர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாத குழந்தைய அனுப்ப மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த குழந்தை வீட்டுக்கு போய் கொடுக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துருந்தோன்னா அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கலாம். ஓகே. ஓகே. அண்ட் மெட்டர்னல் டெத் அது என்ன ரீசன் என்னால் மெடிக்கல் டேர்மாக தான் நம்ம இருக்கணும், மெடிக்கல் டேர்மாக தான் எனக்கு தோணுது. பட் அவங்க ஹிஸ்ட்ரி வச்சு எனக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது டாக்டர். ஓகே டாக்டர். டாக்டர் அடுத்த நேர் இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, இங்கே கால் பண்ணிட்டு அவங்க அங்கே பிஸி ஆகிட்டாங்க. ஓகே நேர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்கன்னா மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
ஹலோ மேடம், வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போடுங்க மேடம். கண்டிப்பா போட்டுடலாம் சார். ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட பேசிடலாம். டாக்டர், இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு தாயாகட்டும் இல்ல வந்து வீட்டுக்கு வர ஒரு தாயாகட்டும், அவங்களுக்கு ஒரு டக்குனு ஒரு மைண்ட்ல என்ன வந்துருது அப்படின்னா, ஓ நமக்கு வந்து பால் இல்லையோ, குழந்தைக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லா தாய்மார்களுக்குமே வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது டாக்டர்? அதாவது மதர் வந்து எப்பயுமே ஃபுட் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? இப்போ எவ்வளோ ஒரு குழந்தை சாப்பிட்டாலுமே அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தை சாப்பிடலையோ பத்தலையோ இந்த ஃபீல் வந்து அது நம்மளுக்கு ஒரு இன்னேட்டாவே நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்கும், எனக்கு வந்து மில்க் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா, என் குழந்தைக்கு நான் போதுமான அளவு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அதை குவான்டிடேட் பண்ண முடியாது இல்லையா, அந்த குழந்தை எவ்வளோ எடுத்துக்குதோ அவ்வளோ வந்து. பட் ஆனால் பேபி எப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அந்த மதர் கிட்ட தான் அந்த பேபி எடுத்துக்கும். கண்டிப்பா அந்த வகையை தான் குழந்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சஃபிஷியன்ட் மில்க் இருக்கு அப்படின்ற பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் ஆஃப் த பேபி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நியூ பார்ன் பீரியட்ல வந்து ஒரு 30 to 40 grams அது ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி இல்லாட்டியும் ஒரு கியூமுலேட்டிவா ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாசத்துக்கோ வெயிட் கெயின் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 to 8 times அது யூரினேட் பண்ணியிருப்பாங்க, யூரின் போயிருப்பாங்க. ஓகே. தேர்ட் வந்து ஆஃப்டர் ஒரு ஃபீடுக்கு அப்புறமா அந்த குழந்தை ஒரு 2 to 3 years நல்லா தூங்குவாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சைல்டாக இருக்கும், ரொம்ப நைன்னு அழுகாமல் ஒரு நல்ல ஹாப்பி சைல்டு. ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து குழந்தைக்கு அசஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த குழந்தைக்கு தேவையான ஃபீட் இருக்குது அப்படின்றத இது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி குவான்டிட்டி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எதனால வந்து அடிக்கடி அவங்க ஒரு மதருக்கு இது தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 to 3 days வந்து இந்த கொலஸ்ட்ரம்னு சொல்கிற சீம்பால் வந்து அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஒரு மார்பகத்தை அந்த மதர் ஃபீல் பண்ணி பார்க்கும் போதும் ரொம்ப சாஃப்டாக ஒரு மில்க் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி வர பார்ப்பாங்க, மில்க் வருதா அப்படின்னு. ஸோ சீம்பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக ஒரு கர்டி ஒயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் மில்க் மாதிரி தெரியாது. ஸோ நம்மளுக்கு வரல அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு யாராவது கிட்ட கேட்பாங்க. 2-3 பேர் வந்து உனக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அது அப்படியே நம்ம முடிஞ்சிடும். ஸோ எப்பயுமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் இந்த லாக்டேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து டிலேட் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீட். அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது வந்து இப்போ இந்த மாதிரி 4 பேர் சொன்னோன்னா பால் இல்லைன்ட்டு இமீடியட்டாக வேற அதர் சோர்ஸ் ஆஃப் மில்க்கு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு டிலே, ஒரு 3 to 4 days டிலே. ஸோ அவ்வளோ லேட்டாக அந்த டிலேட் இனிஷியேஷனில் தான் நம்மளுக்கு நிறைய லாக்டேஷன் ப்ராப்ளம் வரும். அதனால தான் இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடுல மெயினாக என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, ஈவன் ஆல் ஓவர் இந்தியா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா ஏர்லி இனிஷியேஷன். ஒரு டெலிவரி பாயிண்ட்லேயே எதர் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, டெலிவரி பாயிண்ட்லேயே வந்து குழந்தை பிறந்த உடனே மதர்கிட்ட வந்து ஃபீட் பண்ண இனிஷியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து அம்மாவோட மார்பகத்தில் அந்த குழந்தையை போட்டு ஃபீடிங் இனிஷியேட் பண்ணிட்டு தான் வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே. அது என்ன டைப் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த லாக்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்ல குறைவாகும். ஓகே. சப்போஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு அம்மா வந்து இல்லை எனக்கு அவ்வளோதான் ஃபீட் பண்ண முடியாது, எனக்கு வந்து மில்க் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா அந்த மில்க் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்? கண்டிப்பாக மேடம். ஏன்னா நம்மளுக்கு 2 main ஹார்மோன்ஸ் இருக்குது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே, அந்த மில்க் ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 main ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து ப்ரொலாக்டின்னு சொல்லுவோம். ப்ரொலாக்டின் வந்து மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பால் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிடோசன்றது மில்க் இஜெக்ஷனுக்கு, அதாவது உற்பத்தியான பால் வந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆக்சிடோசன். இந்த ஆக்சிடோசன் வந்து லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இமோஷன் பேஸ்டு. ஒரு தாய் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் போது இந்த ஹார்மோன் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஓகே. இதுவே ஒரு டிப்ரெஸ்டாக இல்லை ஒரு செல்ஃப் டவுட்டோட ஆல்வேஸ் ஒரு ஸ்லீப் இல்லாமல் அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட அளவு வந்து கம்மியாகும். இயற்கையாக அப்படி தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால ஒரு செல்ஃப் டவுட்டை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சப்ளையும் குறைஞ்சிடும். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் கிடையாது மில்க் செக்ரீட் ஆகிறதுக்கு. வெளியிலேருந்து பார்க்க நம்மளுக்கு இது ஒரு சிம்பிள், இது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த ஃபீல்டில் நம்ம போனால் தான் இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இது மல்டி ஃபேக்டோரியல் நான் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணோன்னா தான் அந்த மதரோட பிளஸ் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அமையும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, கண்டிப்பா இதை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது அது ஒரு பொக்கிஷம், வரம்னு சொல்லலாம். அப்படி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரியான தாய்ப்பால் தேவை, எப்படி கொடுக்க முடியும், சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க எங்க போய் அணுகலாம், யார் அணுகலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பீடியாட்ரிஷியன் டாக்டர் சங்கீதா அவர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்கள் நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா கேட்கலாம். 29800038 அல்லது 2952055544 இந்த நம்பருக்கு முன்னாடி 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம், ரேடியோ யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் பெருங்குளத்தூர்ல இருந்து மைதிலி பேசுறேன். மைதிலி டாக்டர் இருக்கு, சொல்லுங்க மேடம். என் பொண்ணு வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டோ. ஓகே. ஆனா டாக்டர் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகே. அது ஆனா அவ மாறு செஸ்ட் பால் வழிஞ்சிட்டு கிடக்குறது. ஓகே. அவ துடிக்கிறப்ப என்ன பண்றது அந்த மாதிரி இப்போ இல்ல, அது முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டால அந்த மாதிரி பால் கொடுக்க கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா சில எல்லா ட்ரக்குக்கும் அப்படி கிடையாது மேடம். பட் சில சைக்காட்ரிக் ட்ரக்ஸு, அப்புறம் கேன்சர் ட்ரக்ஸ், கீமோதெரப்பி ட்ரக்ஸ், கேன்சர் இல்ல இவளுக்கு இல்ல அந்த மாதிரி சில ட்ரக்ஸை சொல்கிறேன், அவங்களுக்குன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி சில மருந்துகள் வந்து தாய் வந்து உட்கொள்ளும் போது அந்த பால் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்தோட தன்மை செல்லுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால சில ஹை டோசேஜ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்கார்ஜ் ஆகி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை அணுகி அது சப்ளை குறைக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம அதுக்குரிய ஸ்டெப் நம்ம பண்ணலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நுங்கம்பாக்கம் டேங்க்பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம்மா. போஜராஜன் சார் டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். போஜராஜன் சார். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்க பெரியம்மா எனக்கு வந்து 68 வயசு ஆகுதுமா இப்போ. சரிங்க சார். சின்ன வயசுல எங்க பெரியம்மா ஒரு பொண்ணு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க, அது எனக்கு மறக்கவே முடியல. சொல்லுங்க சார். வருவாங்க, அவங்க வந்து தாய்ப்பாலை கேட்பாங்க, அதை வாங்கி கண்ணுக்கு விடுவாங்க. கண்ணுக்கு 2 கண்ணுக்கு விடுவாங்க. ஏன் இப்படி விடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசுல. இது வாடிக்கையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிபி சுகர்லாம் அந்த காலத்துல பிபி சுகர்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துருவாங்க. அப்படியே பிபி சுகர் பார்க்காம கண்ணு 2 வெடிச்சு ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போய் இறந்தே போயிட்டாங்க. இது வந்து இந்த தாய்ப்பால் சொல்லும் போது அது ஞாபகம் வந்தது, அதான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே மேம், இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுத்தா, பேங்க்குக்கு நம்ம கொடுத்தா நமக்கு குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மித்து அது உண்மையா? அது எப்படி டாக்டர்? அது வந்து எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஃபீலிங் மேடம். அது உண்மைதான். அதாவது ஃபீலிங் இருக்கிறது உண்மை, பட் அவங்க நினைக்கிறது உண்மை கிடையாது. இது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு கிணறு மாதிரி தான். ஸோ கிணறுல நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைய எடுத்துட்டோம்னா தீந்து போயிருமா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்க இவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் அதிகம்ன்ட்டு தண்ணி வந்து ஊறும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு மதர் வந்து பால் வந்து எடுக்க அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் தான் ஆகும், கம்மி ஆகவே ஆகாது. ஸோ அதே மாதிரி தன் குழந்தைக்கு கொடுத்ததை மீதி தான் நம்ம மற்ற குழந்தைக்கு கொடுக்க போறோம். ஏன்னா இந்த குழந்தைக்கு இல்லாம நம்ம கொடுக்க போறது கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு கொடுத்து மீதி இருக்கிறத நம்ம பம்ப் பண்ணும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு, ஏன்னா நம்ம டைரக்டா பேபி குடிக்கிறத விட பம்ப்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மில்க் சப்ளை வந்து மதருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர மில்கை தான் நம்ம டொனேட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால ஒரு குழந்தைக்கு கொடுக்கறது, தானம் கொடுக்கறதுனால தன் குழந்தைக்கு பால் குறையவே குறையாது, கண்டிப்பாக 100%. சூப்பர் டாக்டர். அடுத்த நீங்க இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், இந்த தாய்ப்பாலை தானமாக வழங்கணும்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க கொடுக்கும் போது தாராளமாக அது செக்ரிகேட் ஆகும்னு. இப்போது ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தைக்கு ஒரு 6 மாதம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மில்க் பேங்க்குக்கு வரலாமா, இல்லை எப்படி ஆரம்பத்துலேருந்தே வரலாம்? ஆரம்பத்துலேருந்தே வரலாம் மேடம். ஏன்னா உங்களுக்கு போக போக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்லாம் கொடுக்கும் போது
உங்களுக்கு சப்ளையோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய மதர்ஸ் ஈவன் லிட்டர்ஸ் கணக்கில் 40-50 லிட்டர்ஸ்லாம் கூட டொனேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிட்னஸ் புக்கில் கூட ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு ஃபேமஸ் அத்லெட் கூட இப்போ ரீசெண்டாக ஹியூமன் மில்க் பேங்க் டொனேட் பண்ணாங்க ICHல. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுவும் நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த பம்ப் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து நிறைய வால்யூம் ஆஃப் மில்க் வந்து அதிகமாகுது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் டொனேட் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இந்த தாய்ப்பால் வங்கி பற்றி பொதுமக்கள் கிட்ட இருக்க ஒரு தவறான நம்பிக்கை என்ன டாக்டர்? தாய்ப்பால் வங்கி பற்றி தவறானதுன்னா நான் என்ன நினைப்பேன்னா, அதை வந்து மில்க் பேங்க் இல்லாமல் மில்க் ஸ்டோர் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இல்லையோ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. என்றைக்குமே ஒரு தாயோட பால், அதாவது அந்தந்த குழந்தைக்கு அந்த தாயோட பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து வர பால் வந்து ஒரு பிரிட்ஜு தான். நம்மளுக்கு வந்து அந்த தாய் வந்து ப்ரிப்பேர் ஆகி அந்த பேபிக்கு கம்ப்ளீட்டாக ஃபீட் பண்ணுற வரைக்கும் அந்த பேபிக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணுறமே ஒழிய அது வந்து என்றைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு தாய்ப்பால் வங்கியிலேருந்து ஒரு பால் வந்து அவங்க வாங்கணும்னா ஒரு மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக நீடுன்னு தெரியாமல் அங்கே கண்டிப்பாக வாங்க முடியாது. ஓகே ஓகே டாக்டர், இப்போ தாய்ப்பாலை தானமாக வழங்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளோ காலம் வரைக்கும் அவங்களால அதை கொடுக்க முடியும் டாக்டர்? ஐடியலி அவங்க எவ்வளோ நாள் அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம். பட் நம்ம வங்கியில் எடுக்கிற மில்க் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் உள்ள மதர்ஸோட மில்க்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது பிகாஸ் கொடுக்குற பேபிஸ் எல்லாமே மோஸ்ட்லி நியூ பார்ன் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், தமிழகத்தில் இப்போ எந்தெந்த இடங்கள்ல இந்த பேங்க் இருக்குது டாக்டர்? முதல் வங்கி வந்து எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவேர்னஸும் நிறையா இருக்கிறதுனால, ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூபார்ன் NICUலலாம் இருக்கிற பேபிஸ் வந்து நியூட்ரிஷன் நம்ம நல்லா மேட்ச் பண்ணிட்டோம்னாலே ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பேபியோட நியூட்ரிஷன்ன்றது மில்க் தான் இல்லையா? ஸோ ஒரு NICU யூனிட்டுமே ஒரு மில்க் பேங்கோட அசோசியேட் ஆகிருக்கும் போது அவங்களோட அவுட்கம் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ ஆல் மெடிக்கல் காலேஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் CLMC வருது. ஸ்மால் செக்டர்ஸ்லாம் வந்து லாக்டேஷன் சப்போர்ட் யூனிட்ஸ், PHCs அந்த மாதிரி இடத்துலலாம் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா இடத்துலையுமே இது வந்துடும் நிச்சயமா. ஏன்னா அதோட அவேர்னஸும் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லப்போனால் மில்க் பேங்க் அதிகமாக இருக்கும்பொழுது நம்மளுமே அதுக்கு முன் வந்து நிறைய பேர் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், நல்லது. நிறைய பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதோட அவேர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. சிலருக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்கிறாங்க, சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலி இதில் நிறைய அவேர்னஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. பட் அதோட ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்குலாம் வந்து டிஸ்சார்ஜ் அப்பயே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒரு மதர் சப்போஸ் டொனேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எண்டில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட நம்பர் தரேன். ஓகே. ஸோ வாலண்டரி சப்போர்ட் டீம்ஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து அந்த மதரோட வீட்டுக்கே போய் கலெக்ட் பண்ணி தராங்க. ஏன்னா இது கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ண முடியாது. ப்ராப்பர் கோல்ட் செயினில் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு கலெக்ஷனில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அது கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐடியலி அந்த மதர் வந்து வீட்டில் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு செல்ஃப் க்ளீன், அதாவது நல்ல ஒரு பாத்துக்கு அப்புறம் ஒரு க்ளீனாக இருக்கிற வெசல்ஸ் எடுத்துக்கணும். எப்படின்னா நம்ம இது வெந்நீரில் போடுறோம் இல்லையா பாத்திரம், அந்த மாதிரி கூட ஜஸ்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் வந்து அதில் கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சில்லர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 2-3 கலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பாட்டில் ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் அவ்வளோ ஹேண்டி அல்லாட்ட இப்போ வந்து நம்மளுக்கு மில்க் பவுச்சர்ஸே வருது, ஜிப்லாக் கவர்ஸோட வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்கும், உங்களுக்கு எப்போ கலெக்ட் பண்ணது, என்ன குவான்டிட்டி, என்ன டைமில் கலெக்ட் பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுலேயும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம்
எங்களை ரீச் அவுட் பண்ணாங்கன்னா வாலண்டியர் டீம் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிஹெச்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இருக்குது. அது இல்லாமல் நிறையா என்ஜிஓஸும் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களும் வந்து இதோட சர்வீஸாகவே பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓ இருக்காங்க. அவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்ஃபேக்ட் வந்து கலெக்ட் பண்ணி அந்தந்த மில்க் பேங்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அமிர்தம் குரூப் அப்படின்றவங்க. அந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸும் வந்து தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப். ஓகே ஓகே டாக்டர். இப்போ ஒரு மதருக்கு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சுகர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபீட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அது எப்படி அது டாக்டர்? அது அதாவது பிபி, சுகர், கோல்டு, காஃப் இது எதுவுமே வந்து பிரெஸ்ட் மில்க் மூலம் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஓகே ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மித்து தான். ஸோ எல்லாருமே கொடுக்கலாம். ப்ராபப்ளி டயபெட்டிக்காக இருக்க மதர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க, பேபியும் லார்ஜ் பேபியாக இருக்கும். ஸோ இந்த இனிஷியேஷன் அண்ட் அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். பட் அது வந்து இட் இஸ் மேனேஜபிள், அது ஒரு விஷயம் கிடையாது. பட் எதுவுமே கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது, எல்லாருமே கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ அம்மா வந்து தேங்காய் சாப்பிட்டாங்கன்னா அது குழந்தைக்கு வந்து எகுத்துட்டு வரும் அப்படின்னு ஃபீட் பண்ணுறது. பத்திய உணவு வந்து அது ஒரு பெரிய டாபிக் மேடம். ஏன்னா எல்லாரும் ஒரு புது புது ரெசிபியோட வருவாங்க. சில மதர்ஸ்லாம் வெறும் அந்த திப்பிலி மிளகு போட்டு வெறும் அந்த ரசமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வயிறு ஒத்துக்காது. ஆமாம். அது வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்லணும், மதருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் எல்லாரும் அவங்களோட ஒரு ஒப்பீனியனை வந்து திணிப்பாங்க, பாவம். பட் பத்திய உணவுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரோட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். பச்சை காய்கறிகள், ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் போது, ஏன்னா அவங்களோட இன்டேக் தானே அவங்களுக்கு மில்கா வருது. அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சாப்பிடலாம். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி புதிய தாய்மார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நம்ம சைல்டுக்கு கொடுக்கணுன்னா அந்த சைல்டு நம்ம 2 years வரைக்கும் ஃபீட் பண்ணுறது தான். ஏன்னா அந்த இதை நம்ம கொடுக்கறது மூலம் அந்த குழந்தையோட க்ரோத், டெவலப்மெண்ட், ஐக்யூ எல்லாமே டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவன் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் 40-50s வர சுகர், பிபி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்லேருந்து கூட இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பெஸ்ட் கிஃப்ட் அ மதர் கேன் கிவ் அ சைல்டு இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ 6 monthsக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும். தண்ணி கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 years வரைக்கும் மற்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸோடு கொடுக்கணும். இது அந்த மதர் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் சப்போர்ட் வந்து ஃபேமிலி கொடுக்கணும். கண்டிப்பாக. இப்போ மதர் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க் நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பேபியை பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு மதர் வந்து இருக்கும் போது அவங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து இன்னும் சஸ்டைனபிளாக இருக்குது. ஓகே 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 டாக்டர். இப்போ அந்த நம்பர் சொல்லுங்கள் டாக்டர். நேர்களே அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்களுமே வந்து தாய்ப்பால் தானம் பண்ணணும்னா இந்த நம்பர் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை முன் வந்து தாராளமாக செய்யலாம். ஓகே டாக்டர். ஓகே. 044-281-92050. ஓகே. இன்னொரு நம்பர் வந்து 044-281-92142. ஓகே. நம்பரை நான் மறுபடியும் சொல்கிறேன், நேர்களே நோட் பண்ணிக்கோங்க. 044-281-920-510. நெக்ஸ்ட் நம்பர் 044-281-92142. கரெக்டா டாக்டர்? எஸ் எஸ். ஓகே நேர்களே, ரொம்ப சந்தோஷம். இப்போ டாக்டர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ டாக்டர். உங்களுடைய வேலிடான டைம்ல எங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் புரிய வச்சுங்க. இன்னைக்கு ரெயின்போல உங்க கூட இணைஞ்சு நாங்கள் பேசினதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சிம்பிள் திங்ஸ் ஒர்க்ஸ் மேஜிக், அதுதான் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இதுவே கான்செப்டே. ஸோ அதனால இதை கேட்டுட்டு ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி அவேர் ஆஃப் இட் and have a beautiful breastfeeding journey. Thank you.